ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அவசர பதிவு பார்க்கலாம். நாளைக்கு தைப்பூசம், முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான நாள். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாளில் ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் அவங்கவுங்களுடைய நேர்த்திக்கடன், அதாவது நேர்ந்துக்குவாங்க இல்லையா, எனக்கு இது நடந்தது அப்படின்னா நான் இது செய்வேன் அப்படின்னு நேர்ந்துக்குவாங்க. அந்த நேர்த்திக்கடனை நாளைக்கு எல்லாருமே நிறைவேற்றுவாங்க. முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுபோல் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. வாழ்வில் வெற்றி வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும். நான் காலையிலே வேல் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் ஒரு முழு பதிவாகவே கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வேல் வழிபாடு எதனால் செய்ய சொல்கிறாங்க, அதுவும் தைப்பூசத்தன்று ஏன் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தது அப்படின்னா வேல் வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை வேல் இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு, பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் பச்சரிசி மாவில் அழகாக வேல் வரைஞ்சிக்கோங்க. அதில் திருநீரில் அழகாக பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நீங்கள் வேல் வழிபாடாக நாளைக்கு நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச நாளாக கொண்டாடுறோம். வேல் வேறு, முருகன் வேறு கிடையவே கிடையாது. தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளில் மூலஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டுமே வச்சு வழிபாடு செய்வ வழக்கமும் இருக்குது. வேல் என்று வெற்றியின் அடையாளமாகும். இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுறது. வெல் என்ற சொல்லில் இருந்தே தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும். வேல்வின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும், கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பது தான் வேலோட அடையாளம். அதாவது நமக்கு வேல் வச்சு வழிபடக்கூடிய பயன். அதனால் தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், கந்தர அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது. நாளைக்கு கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் எல்லாருமே பாராயணம் செய்யுங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் வருது. ஜனவரி 25 வியாழக்கிழமை வருது இல்லையா? அன்று தினம் இரவு 11:56 வரை பௌர்ணமி திதி உள்ளதால் நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பூச நட்சத்திரம் காலை 9:15 மணிக்கே துவங்குகிறது. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளிலே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் காலை 9:20 முதல் 10 வரையிலான நேரத்திலும், மாலை 6:15 முதல் 7:30 மணி வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வைத்து நம்ம பூஜைகள் செய்யலாம். இதை பற்றி நான் காலையிலே முழு பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன். இப்போ எதுக்காக இந்த பதிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் அக்கா எங்கள் வீட்டில் வேல் இல்லை, நாங்கள் எப்படி வழிபாடு செய்வது சொல்லுங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் வேல் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பச்சரிசி மாவில் வேல் வரைஞ்சி அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். அதே போல் நீங்களுமே பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ வேல் அழகாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு
சுற்றி வேலை சுற்றி அழகாக ஆறுபடை முருகனையும் நினச்சி வெற்றிலை தீபம் ஏற்றி நாளைக்கு தைப்பூசத்தன்று இந்த டயத்தில் தைப்பூசமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்ற அந்த நேரத்தில் நாளைக்கு வந்து பூஜைகள் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கந்தனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வந்து நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு இருக்குது. கூப்பிட்டவுடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் வந்து முருகர் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கந்தனை நினச்சி கண்டிப்பாக எல்லாருமே வந்து விரதம் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனதார வந்து பூஜைகள் செஞ்சு உங்களுடைய நேர்த்திக்கடன் என்னவோ அதை நிறைவேற்றிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.